பிரார்த்தனை எதுக்குண்டா இன்றைக்கு நாங்கள் போன்றாள் கூப்பிடுவோம் ஒரு விஷயத்தை பெருக்காய்ச்சி ஒன்று தான் நீ வரட்டும். அப்படி ஓடி உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்தன. ஆல்மோஸ்ட் அதில் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் அனுப்பினான். கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு அனுப்பி தெரியல. அதாவது உண்மையில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் வேண்டா நாம் நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு உள்ளாக இருக்கிறோம். அவர் நம்மளுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, அவருக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆனால் நான் கலைச்செல்வி இல்லையோ? நான் இப்படி சொல்லக்கூடாது, குறுக்களை சொல்லக்கூடாது. இவன் சொல்லுங்க என்னது? நான் சொல்லுங்க, பேரை சொல்லுங்க சத்தமா. கோகிலா நம்மட அம்மாள். அப்போ கோயிலாண்டாரு இந்த இருக்க. இப்போ கவனம் கேட்கும் ஏண்டா இவ தேடுவோர் என்ன ஏசா. இப்போ அக்கா இருக்கா இல்லை? 75 வருஷத்துக்கு முதல் அக்கா எங்கே இருந்தான்னு தெரியும், அங்கே இருந்திருப்பான். இன்னும் 75 வரைய பிறகு நீங்கள் இருக்க ஒருவர் இருக்க மாட்டான். உடம்பை சொல்கிறேன். அப்போ நீ அதை நம்பிக்கொண்டு நானண்டு அதை சொல்லி கொண்டு இருந்தா மன்னிக்க முடியாத குற்றம். அது ரோட்டால் போகிறவங்க சொல்லலாம். எனக்கு இந்த பாட்டை உங்களுக்கு கட்டாயம் சொல்ல போகிறோம். முக்தி நரி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நரி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தனன கருளியவார் ஆர்வருவார் அச்சோவே. முக்தினர் அறியாத மூர்க்கர். நீ இந்த உடம்பை நினைச்சேன்டா நீ மூர்க்கர். அது சமஸ்கிருத வேர்டு மூர்க். வேண்டியன்னா முட்டாள், வெளியேடின முட்டாள். நல்லா தெரியுது, கொஞ்ச நாளைக்கு இருக்கல, நிச்சயமாக கொஞ்சம் காது பிறகு இந்த உடம்பு இல்லாமல் போகும். ஆகவே நான் இந்த உடம்பு சொல்கிறத போல் முட்டாள்தானே உலகத்தில் ஒன்றும் கிடையாது. அப்போ ஓகே, அப்போ நான் இருக்கேனே. கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார். அதான் என்ன ஒரு நாளும் பாடி துவைக்கணும். அப்போ அறிவால் பார்த்தேன்டா நான் இருக்கிறேன். இந்த 24 மணி நேரத்தில் கூட இந்த உடம்பு இங்கே இப்போ இதில் இருக்குது, இந்த விழிப்பு நிலையில் கனவில் இருக்கிறது போல் ஆழ்ந்தோரக்கில் என்னது இருக்கவே இல்லையே. ஆனால் நான் இருந்தேன் ஆழ்ந்தோரக்கில், நான் இருந்தேன் கனவில், நான் இப்பொழுது இருக்கிறேன். அந்த நான் இந்த உடம்பு இல்லை. அப்போ ஒரு நம்ம தேடுவோரனுக்குள்ளே இதில் விசேஷமாக இருக்கணும், மிச்சம் கவனமாக இருக்கும். அப்போ நான் இந்த உடம்பு என்ன செய்கிறது? ஊனுடம்பு ஆலயம் சொல்லுங்க. ஆலயம் வேண்டா என்ன? கோயில், அதுக்குள்ளே மூர்த்தி இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், அது ஓகே. ஆனால் நான் இல்லை. பாருங்கள், அந்த பாட்டை படிச்சிங்கண்டா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய்க்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணிவிழா. அதில் ஒரு இடத்த கூட இந்த உடம்பு நீ என்று சொல்லவே இல்லை. அடுத்தது உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். பாருங்க, அவர் எதிர்மாறா சொல்கிறார். இதுக்கு உடம்பு கூட நான் உடம்பு அவர் சொல்லலை. உடம்பை நான் சொல்லலை, எது சொன்னார்? உடம்பு ஒரு ஒப்ஜெக்ட் தான் இருக்குது. உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினின் உள்ளே உருபொருள் கண்டேன். இந்த உடம்புக்குள்ளே நான் தேர்ற என்ற இஷ்ட தெய்வம் இருக்கிறார். உருபொருள்னா தான், மற்ற பொருளெல்லாம் இல்லை. உடம்பினுள் உத்தமன், அந்த அந்த பரம்பொருள் சொல்கிற பரம்பொருள். இதெல்லாம் சாதாரண பொருள், அது பரம்பொருள். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேன். நான் என்று சொல்லலை, இந்த உடம்புக்குள்ளே நான் கும்பிட்ற பரம்பொருள் அவர் அடையும் வரையும் நான் அந்த உடம்பை கவனித்து கொண்டிருக்கேன். நான் இல்லை. பாருங்கள், எல்லா இடத்துலையும் இருக்க. மலஞ்சோறு 9 வாயில் குடிலை, அது அந்த பக்கம் சிவபுராணத்தில் இல்லை
மலங்க புலனைந்தும் வஞ்சனையைச்சா. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அதுதான் அவர் சொல்கிறதான் சரி. நீ இதை உடம்பு நினச்சேண்டா இல்லை பார்த்துப்பார். உங்களோட ஒரு ஒரு அற்புதமான சுவாமிஜர் துருவ சுவாமிஜர் குருநாதர் அது என்னார், உனக்கு இந்த உடம்பை பற்றி தெரியணுமா, ஒரு காரியம் செய், நான் சொல்கிற மாதிரி செய், 3 நாளைக்கு, அதிகமாக இல்லை 3 நாளைக்கு நீ குளிக்கக்கூடாது, முகம் கழுவக்கூடாது, 1-2 போனால் அதையும் கழுவக்கூடாது, 3 நாளைக்கா? எஸ் எஸ் என்ன நடக்கும் யோசிச்சுவார். ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது ஒரு ஒரு அரசனுக்கு ஒரு ஒரு கிராமப்புள்ள வந்தவள், அவளோட விருப்பம். அவள் சொன்னேன், நான் ஒன்று கல்யாணம் கட்ட போகிறேன், நீ ராணியாக போகிறோம். இன்னொன்று அவள் நான் எனக்கு இந்த காதல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு படுக்கும். அப்போ இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குற, புதுசாக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அது யோகாவிட்டவர் இந்த கதை. இவனுக்கு என்னடா புது போனா, அவன் ஒரு மந்திரி சொன்னான், இவங்க 2 பேரையும் கட்டி கொள்கிற மாதிரி கட்டி வச்சு இல்லை ஒரு நடு இதில் சந்தியில் விட்டுற வேண்டிய அவ்வளோ உண்டு, நிர்வாணமாக்கி அவங்க காதலானே பண்ணுங்களேன் இல்லை விட்டுற வேண்டிய அவ்வளோ. என்ன நடக்கும், 1க்கு 2க்கு இல்லை போகும் தானே. அப்போ இது 3 நாளைக்கு பிறகு அவங்க அவுட் விட்டாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட முகத்தை பார்க்கவே இல்லை. காதலர் காதலி போன திசையே தெரியாது. ஏன், இந்த உடம்போட அசிங்கம் உனக்கு தெரியாது. எல்லாம் அங்கே கழுவி துடைச்சி பவுடர் போட்டு ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி மேக்கப் எல்லாம் பண்ணி ஹலோ. அப்போ ஏன்னா சொன்னாங்கண்டா வெறுக்க சொல்லலே, உடம்பினை நான் இருந்து ஓம்புனா இதை விளங்கி கொண்டு இந்த இஷ்ட தெய்வத்தில் திருவருளை பெற்று நீ அவரை திருவடிக்கு போகிறதுக்காக இந்த உடம்பை நீ நல்லா மெயின்டைன் பண்ண. அது என்னது, ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், பலமுள்ளமாக இருக்காங்க, நீ ஒரு சாதனை செய்யலாம். ரைட்? எஸ். ஸோ செல்லியம்மா இது வேண்டுகோள். ஏன்னா நாங்கள் துறவியல் இல்லை, ஓம் பூ புவ ஸ்வஹா சந்யஸ்தம் மயா, இந்த குரோஸ் பாடி மனம் புத்தி சித்தமாகார சூக்ஷ்ம சரீரம் அப்புறம் அறியாமை ஆகிய காரண சரீரம் 3ஐயும் நான் துறந்து விடுகிறேன், சந்நியாசம் விடுக்கிறேன், அப்படி போகுது நிறைய. ஸோ என்ன அர்த்தம் வேண்டாம், ஆனால் நான் எது நான் இல்லையோ அதைத்தான் துறக்கிறேன், உள்ளதை நான் துறக்க முடியுமோ, முடியாது. அப்போ இதையும் சொல்கிறேன்டா, நம்மளோட சாதனை செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் முன்னேற்றம் காணாது. ஏன் முன்னேற்றம் காணாண்டா, எதை நீ துறக்கணுமோ, எது நீ இல்லையோ அதை நீ நான் நினச்சி கொண்டிருக்க அந்த தவறால் நீ அதை பிரித்து பார்க்க முடியாதால் என்ன விவேகம், அதால் நமக்கு முன்னேற்றம். இப்போ என்ன செய்யணும் பார், இந்த தேவாரத்தையே படிச்சுப்பார் இல்லை. இன்னொரு எனக்கு சரணாகதின்னு சொன்னாங்க, எனக்கு பிடிக்கலை, அதையும் சொல்லுவோம் என்னென்னு. அது சுந்தரமூர்த்தி நாயனார் அழகான பாட்டு. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது, முளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வந்து போதீரே. இதில் 3 வசனத்தை கவனம் கேட்கும். சரணாகதி, மீளா அடிமை. என்ன அர்த்தம், அடிமைண்டா நான் இவக்கு அடிமைண்டா கொஞ்ச நாளையால் என்ன நான் இவக்கு அடிமை இல்லை, வேறு யாருக்கும் அடிமை இல்லை. அதை உனக்கு மீளா அடிமைண்டா நான் உன்னை விடுறேன், நீ உனக்கு நான் அடிமை, அவ்வளோ, நீ மட்டும்தான். மீளா உமக்கே ஆளாண்ட வேறொரு உன்னை விட்டு போக மாட்டேன், நீ தான். அவர் ஈஸ்வர்மானு சொல்கிறார், அவர் சிவபக்தர். மீளா உமக்கே ஆளாய். சரி, இன்னும் மட்டும் மற்ற ஆக்களும் நீ என்ன மட்டும்னா இப்போ 4-5 பேர் எத்தனை பேர் இருக்கிறீங்க, அது மாதிரி வேறு ஆக்களும் பிறரை வேண்டாது. 3 கண்டிஷன். நீ சரணாதி பண்ண 3 ஞாபகம். மீளா அடிமை, இந்த இஷ்ட தேவதை உனக்கு வேறு ஒன்று தெரியக்கூடாது. உமக்கே ஏண்டா அவருக்கு சரணம், அவரை விட ஒன்று தெரியாது. பிறரை ஏண்டா மற்ற ஒருவரும் கிடையாது, அவர் மட்டும் தான் இருக்க. முருகன் பாட்டு அற்புதம் என்ன. உன்னை ஒழிய ஒருவரையின் நம்புகிலேன், பின்னை ஒருவரை யான் பின் செல்லேன். ஆனால் நம்ம அந்த சொல்கிற என் நண்பர் ஏதோ சொன்னாங்க, நான் சொன்னேன் உன்ட பக்தியில் நிறைய ஓட்டை இருக்குன்னு சொன்னேன். இந்த பக்தியில் நிறைய ஓட்டை இருக்குது, அதனுடைய தண்ணி
அந்த இறைவனாகிய தண்ணி அதுக்குள்ளே நிரம்ப முடியாது. ஏன்? ஓட்டை இருக்கு. அவன் ஊட்டையில் ஆட இது இல்லை. இந்த பெருமானுக்கு இறைவனுக்கு ஒன்று பெரிய மோசம் வந்தாக்கள். அது என்னண்டா, என்னை உன்னை ஒழிய அந்த மணியன்னா அவர் தான் பிடிக்கணும், வேறு யாரை பிடிச்சா போயிட்டான் 100%. எஸ். அப்போ நம்ம சாதாரணமாக இருக்கிறோம். தயவு செய்து இந்த சத்தியங்களை இல்லை உணர்ந்துட்டு வாழும். அவர்கிட்ட பெருமானே அப்படி சொல்லேன், இந்த இஷ்ட தெய்வத்துட்டு என்னண்டு எனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்குது, பட்டு இருக்குது, என் பெருமானே இல்லை அதான் சொல்கிறேன். என்ன மீளா அடிமை உமக்கியா சொல்லிட்டா இல்லையோ. அடுத்தது எனக்கு அந்த வார்த்தை எடுத்து என்ன மூளா தீப்போர் உள்ளே கனன்று எவ்வளோ தூரம் வந்தது உருகி இப்போ அவர் இருந்திருக்கணும். மூளா தீப்போர் அப்படி நீ செய்கிறியா இல்லையே? கோயிலில் அவர் போனால் அவர் வரும் அரோரா. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு 6 கோயிலுக்கு போயிட்டு வரேன் இல்லை. அவர் மற்ற எல்லாம் நம்மளோட பிஸ்னஸ் என்ன. அவன் சொல்கிறான் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறோம். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் கந்த சஷ்டி விரதம் இந்த மிளகும் தண்ணியும் என்ன அதுதான் நாங்கள் பிடிக்கிறோம் இல்லை. நீங்கள் உங்களை பார்த்தீங்கன்னா அந்த அகங்காரத்தில் உச்சக்கட்டம். உங்காரத்தில் சொல்லுங்க அப்போ நீ என்ன சொல்கிறேன்டா, நான் உண்ட சாதனை எதுக்கு செய்கிறேன்டா, யான் எனது என்னும் செருக்கு போகிறதுக்கு செய்கிறதுக்கு பதிலாக நீ செய்கிற சாதனையால் உனக்கு என்ன வருது? செருக்கு. யான் எனது ஏன் நான் நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் கதிரான் ஒரு முறை நடந்து போகிறேன். நீங்கள் என்ன நான் மன்னிப்பு கேட்க போகிறதே இல்லை. ஆனால் உண்மையை சொல்ல போகிறேன். நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், கிட்டத்தட்ட 25 வருஷமாக அது கதிராக நடந்து போகிறேன். நான் கேட்டு ஒரே ஒரு கேள்வி, உண்ட உள்ளுக்கு இருந்து உண்ட இதயத்தில் என்ன மாற்றம் வந்துள்ளது என்று கேட்டேன். முடிச்சிடறாங்க இல்லை. இப்போ நம்ம முடிந்து சத்தம் செய்கிறோம், உங்களை தலைக்குள்ளே போகணும். அதான் சொல்கிறேன் நான் இல்லை சொல்லி. எஸ், உள்ளுக்கு போகணும். போகலண்டா என்ன பண்ணுறாய்? அப்போ நீ போகிறாய் செய்கிற அட்டுக்குழியோ நான் செய்கிறாய், நீ கல் கட்டி மாதிரி அப்படியே இருக்கிறாய். யான் என்னது செருக்கு அசையவே இல்லை. சோகுமாரியம்மா எஸ். அப்போ என்ன பிரிவு வேணும்? ஸோ மாஸ்டர் நம்ம கிளியர் நோ பாருண்ட இதயத்தில் போக்குள்ளே தெரிவா போ. என் பெருமானே இதெல்லாம் எனக்கு இருக்குது, இந்த தவறெல்லாம் இருக்குது, இந்த பட்டு பாதம் என்ன காம குரோத பொறாமையெல்லாம் இருக்குது, இதை கழிவுடையா என்ன சொன்னார்? முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேன். அது முதலாவது. இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்கீங்கோ, இந்த அக்கிரமத்தில் 2 லட்சம் பேர் இருப்பாங்களாம் சார் நம்மட ஆக்கள். அது 2 லட்சத்தில் 1000ல் 1 கூட இல்லை, லட்சத்தில் ஒரு ஆள் இருந்துருக்குறாங்க. என்ன அர்த்தம்? ஏண்டா மூர்க்கர் என்ன அர்த்தம்டா இல்லை, இந்த சத்தியத்தை உணர விருப்பம் இல்லாத மட்டுமில்லை, எதிர்ப்பு. நான் என்ன சொல்லுங்க ஒழுங்கா இதை விளங்கி கொள்றவங்களும் அது தவறுக்கு நீ ஏன் போகிறாய் புள்ள விட்டிக்காக நீ எது போகிறாய்? ஏன்டா இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் தவறானே சொல்லி, இங்கே தவறாண்டு வச்சுருக்கோம், வேறு வச்சுருக்கோம், அடிப்பா இல்லைடா. இந்த மகான்களில் பாருங்கள், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைந்து விட்டார். ஏண்டா நீ அடுத்த நாள் போய் சாக போகிறாய், செத்துனா நிச்சயமாக ஒரு புறவி வரப்போகுது. அது ஒழுங்கான புறவி வரவே முடியாது. ஏன்? நீ ஒரு புண்ணியம் செய்யலை, தவம் செய்யலை, ஞானம் வரையலை, உனக்கு என்ன புண்ணியம் நல்ல புறவி கிடைக்க போகுது? கிடைக்காது. அது கடவுள் உனக்கு பனிஷ்மெண்ட்டும் இல்லை, நீ செய்கிற அட்டூழியத்துக்கு உனக்கு கொடுக்குற தண்டனை கடவுளும் நோ. இப்போ செல்லியம்மா தேங்க்யூ, நாங்கள் சச்சம். ஸோ தயவு செய்து கண்ண முடியுங்கோ. கடவுள் அந்த மனுஷன் சமத்துவம் யோக உச்சத்தை, அவருக்கு பாரபட்சமே தெரியாது. பாரபட்சம் என்னன்றே தெரியாது. நீ எதை கேட்குறியோ அதை கொடுப்பார். எனக்கு நல்ல ஞாபகம் வந்து இவன் கும்பகர்ணன் வரம் கேட்க போகிறான். அப்போ தேவர்களுக்கு தெரியும் இவன் நித்திய வரம், அதாவது நான் ஜாக கூடாது. அப்போது சரஸ்வதி அம்மாவோட காலையில் விழுந்து, தாயே இவன் கேட்டுவிட்டான்னா முடிஞ்சு எங்களுக்கு, நீ ஏதாவது செய். அவள் போய் நித்தியத்தை நித்திரைன்னு மாட்டிவிட்டான். அடி சக்கே தூங்கி கொண்டே இரு. எஸ் சரியா தூங்கும். என்ன சொன்னேன்? ஸோ அப்படி இல்லை. இங்கே இறைவன் அவர் சமத்துவம், அவருக்கு இந்த வலது கை இறைவன் மாதிரி
இன்னும் இது எத்தனையோ இடங்கள் இருக்குது இந்த நிகழ்ச்சி. இறைவனுக்கு ஒரு பாரபட்சமே இல்லை. ஆனால் நீதான் என்ன உண்ட கர்மத்தால், உண்ட வாக்கு, எண்ணம், செயலால் நீ என்ன பண்ணுறாய்? பிரித்து வைக்கிறாய். அதனுடைய நீயே உனக்கு சந்தேகப்படாதவங்க. ஒரு இப்போ கிட்டலையும் கண்டுபிடிச்சா விஞ்ஞான முறை, இப்போ இந்த மெடிக்கல் சயின்ஸ்லையும் பார்த்தாச்சு, அந்த கதை அப்படியே இருக்குது. நீ இந்த உடம்பு விடுறது முதல் நீ செய்த அவ்வளோ அட்டூழியம் இந்த உலகத்தில் ஒரு படமாக ஓடும். அது மேபி ஒரு மினிட்டோ 30 செகண்ட் போதுமே. அதில் உண்ட இதயம் நீ சொல்லுவாய், நான் சொர்க்கத்துக்கு போகிறது தகுதி, இல்லாது நரகத்து போகிறது, இந்த மனித பிறவி மற்ற பிறவி என்று நீ தான் தீர்மானிப்பான். நீ தான் பண்ணிட்டாளா?